Hi friends, today நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா method of variation of parameters. This is very important topic in engineering maths. ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். 1 mark 2 markலையும் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ திஸ் மெத்தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் ஃபைண்டிங் தி ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். ஓகேங்களா? செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா d²/dx² ப்ளஸ் a1 dy/dx ப்ளஸ் a2y ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? இங்கே கேபிட்டல் எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இதில் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா c1 f1 ப்ளஸ் c2 f2. இங்கே c1 c2 வந்து கான்ஸ்டன்ட், f1 f2 வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு PI இஸ் ஈக்குவல் டு P f1 ப்ளஸ் Q f2. Pக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா P இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் f2x டிவைடட் பை f1 f2 டேஷ் மைனஸ் f1 டேஷ் f2 இன்ட்டு dx. ஓகேங்களா? Q இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் f1x டிவைடட் பை f1 f2 டேஷ் மைனஸ் f1 டேஷ் f2 இன்ட்டு dx. So the general solution y is equal to complementary function and plus particular integral இல்லையா? So c1 f1 plus c2 f2 plus particular integral, அதாவது இங்கே pq ஃபைண்ட் பண்ணி இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, f1 f2 டேஷ் மைனஸ் f1 டேஷ் f2, அது வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா Wronskian ஆஃப் f1 f2 ஆஃப் 1, தட் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷனை சொல்கிறாங்க. ஸோ w is equal to f1 f1 dash f2 f2 dash. இதை வந்து நமக்கு என்ன மாடலஸ் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் நமக்கு f1 f2 dash மைனஸ் f1 dash f2. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸாக படிச்சிருந்தால் தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளம்ஸில் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், சால்வ் d² ப்ளஸ் a² இஸ் ஈக்குவல் டு tan ax பை மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸோ d² ப்ளஸ் a² இஸ் ஈக்குவல் டு tan x given. ஸோ இதில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறது தெரியும் இல்லைங்களா? ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், d இருக்கிறதுல mன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். m² ப்ளஸ் a² இஸ் ஈக்குவல் டு 0, m² இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a², m இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a இன்ட்டு i. ஓகேங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா m இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்ஃபா இருக்கிற இடத்துல 0, பீட்டா இருக்கிற இடத்துல வந்து என்ன இருக்குது, a இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு c1 காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் c2 சைன் பீட்டா எக்ஸ், அதான் எழுதுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போது ஆல்ஃபா வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பீட்டா வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு e பவர் 0x c1 காஸ் ax ப்ளஸ் c2 சைன் ax. ஓகேங்களா? எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. ஸோ த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் cf இஸ் ஈக்குவல் டு c1 காஸ் ax ப்ளஸ் c2 சைன் ax. ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா f1 f2 வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இங்கே f1 வந்து பார்த்திங்க அப்படின்னா f1 இஸ் ஈக்குவல் டு காஸ் ax. ஓகேங்களா? அதே மாதிரி f2 இஸ் ஈக்குவல் டு சைன் ax. ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த காமன் ஜென்ரல் ஈக்குவேஷனில் வந்து c1 f1 ப்ளஸ் c2 f2ன்னு இருக்கும். ஸோ f1க்கு பதிலாக என்ன இருக்கோ அதை வந்து இங்கே எழுதிக்கணும். ஸோ f1 வந்து ஃபைன் பண்ணியாச்சு. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணோம், f1 டேஷ் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், காஸ் ax பண்ணால் மைனஸ் சைன் ax, அகைன் ax பண்ணால் இன்ட்டு a. ஓகேங்களா? அதே மாதிரி f2 டேஷ் ஃபைன் பண்ணோம்னா சைன் ax டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ax, அகைன் ax டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா a மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ f1 f2 f1 டேஷ் f2 டேஷ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதால நம்ம என்ன ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா f1 f2 டேஷ் மைனஸ் f1 டேஷ் f2, அதாவது நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இந்த வேல்யூஸ் வந்து தேவை இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ப்ரீவியஸாகவே ஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், f1 f2 டேஷ் cos ax into cos ax into a plus
இங்கே மைனஸ் இருக்கா, ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஏஎக்ஸ் இன்ட்டு ஏ, f2 வேல்யூ வந்து சைன் ஏஎக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏஎக்ஸ் இன்ட்டு ஏ. ரெண்டு டேர்ம்லேயுமே எந்த காமனாக இருக்குது, ஏ காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏஎக்ஸ். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்ன, 1. ஸோ f1 f2 டேஷ் மைனஸ் f1 டேஷ் f2 இஸ் ஈக்குவல் டு ஏ மட்டும் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல். பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு ஃபார்முலா என்ன, பி f1 ப்ளஸ் q f2. ஸோ இப்போ பிக்கு வந்து ஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் q ஃபைன் பண்ணணும். ரெண்டு வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். பிக்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் f2 x டிவைடட் பை f1 f2 டேஷ் மைனஸ் f1 டேஷ் f2. இதை தான் நம்ம ப்ரீவியஸாக ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது இந்த எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். கொடுத்துருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் தான். நமக்கு இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan ax, தட் இஸ் தி ஃபங்க்ஷன். ஓகேவா? அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஏஎக்ஸ், f2 வேல்யூ சைன் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸோடைய வேல்யூ tan ax டிவைடட் பை இந்த வேல்யூ வந்து ப்ரீவியஸாக ஃபைன் பண்ண வேல்யூ a இன்ட்டு dx. ஓகேவா? ஸோ இப்போ tan ax என்ன எழுதலாம், tan theta is equal to sin theta by cos theta. அதை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன வரும், மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் sin ax இன்ட்டு sin ax டிவைடட் பை a இன்ட்டு cos ax. இந்த tan ax பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இன்ட்டு dx. இதை அகைன் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், sin ax இன்ட்டு sin ax, sin ஸ்கொயர் ax டிவைடட் பை a இன்ட்டு cos ax இன்ட்டு dx. ஓகேங்களா? ஸோ இப்போது சைன் ஸ்கொயர் ஏஎக்ஸ் டேரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியாது, இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ்ன்னு இதை வந்து நான் ஸ்பிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 1/a காமனாக வெளியே எடுத்துகிட்டு இன்டெக்ரல் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் டிவைடட் பை காஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து தனியாக ஸ்பிட் பண்ணிக்கிறேன். 1 டிவைடட் பை காஸ் ஏஎக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் டிவைடட் பை காஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போது 1 பை காஸ் ஏஎக்ஸ் என்ன வரும், சீக்கன் ஏஎக்ஸ்ன்னு வரும். காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் பை காஸ் ஏஎக்ஸ் வந்து காஸ் ஏஎக்ஸும் மேலே இருக்கிற ஒரு காசும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா காஸ் ஏஎக்ஸ் மட்டும் வரும் இல்லைங்களா? அப்போது மைனஸ் 1/a இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஏஎக்ஸ் மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். நவ் யூ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ் 1/a சீக்கன் ஏஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1/a லாக் ஆஃப் சீக்கன் ஏஎக்ஸ் ப்ளஸ் tan ஏஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ சீக்கன் ஏஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 1/a லாக் ஆஃப் secant ax plus tan ax. cos ax இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், sin ax அகைன் ax இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டிவைட் பையில் ஏன்னு போட்டுக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேயே ஏ காமனாக இருக்குது, இங்கேயே ஏ காமனாக இருக்குது. எடுத்துட்டிங்கன்னா p இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா sin ax மைனஸ் secant ax plus tan ax. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூ ஃபைண்ட் தி q வேல்யூ. எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், q இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் f1 x டிவைட் பை f1 f2 dash minus f1 dash f2 dx. f1 வேல்யூ என்னது cos ax, x வேல்யூ வந்து tan ax divided by a into dx. cos ax divided by a, இந்த tan ax வந்து sin ax divided by cos ax ன்னு எழுதுகிறேன். cos axுக்கும் cos axுக்கும் கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் வந்து என்ன வருது, 1/a இன்டெக்ரல் ஆஃப் sin ax into dx. ஸோ sin ax வந்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், cos ax மைனஸ் cos ax by a. இப்போது வேல்யூ வந்து என்னது, மைனஸ் 1/a ஸ்கொயர் காஸ் ஏஎக்ஸ். நவ் யூ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் p and q இன் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, நமக்கு ஃபார்முலா வந்து p இன்ட்டு f1 ப்ளஸ் q இன்ட்டு f2 இல்லையா? ஸோ அப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா p வேல்யூ 1 டிவைட் பை a ஸ்கொயர் சைன் ஏஎக்ஸ் மைனஸ் லாக் ஆஃப் சீக்கன் ஏஎக்ஸ் ப்ளஸ் tan ஏஎக்ஸ். f1 வேல்யூ காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் q இன்ட்டு f2 வேல்யூ. q வேல்யூ என்னது, மைனஸ் 1/a ஸ்கொயர் காஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் ஏஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல். இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் காஸ் ஏஎக்ஸ் இருக்குது, இந்த டேர்ம்லேயும் காஸ் ஏஎக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எல்லா டேர்ம்லேருந்து 1/a ஸ்கொயர் காஸ் ஏஎக்ஸ் காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன வரும், சைன் ஏஎக்ஸ் மைனஸ் லாக் ஆஃப் சீக்கன் ஏஎக்ஸ் ப்ளஸ் tan ஏஎக்ஸ் மைனஸ் sin ax மட்டும் வரும். ஸோ இப்போ sin ax கேன்சல்ஸ் அப்படின்னா ரிமைனிங் என்ன வரும், பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/a ஸ்கொயர் காஸ் ஏஎக்ஸ் லாக் ஆஃப் சீக்கன் ஏஎக்ஸ் ப்ளஸ் tan ஏஎக்ஸ். ஓகேங்களா?
ஸோ இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ த ஜென்ரல் சொல்யூஷன் y இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்போ y இஸ் ஈக்குவல் டு c1 cos ax ப்ளஸ் c2 sin ax மைனஸ் 1 by a square cos ax log of secant ax plus tan ax. So this is the general solution. ஓகேங்களா. ஸோ யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஏ வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஸோ வேர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு tan x. கரெக்டுங்களா. ஏ இருக்கிற இடத்துல 1, இங்கே ஏ இருக்கிற இடத்துல 1. அந்த சொல்யூஷனை வந்து டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we will get the answer. அப்போ y is equal to c1 cos x plus c2 sin x minus cos x log of secant x plus tan x. ஓகேங்களா. சேம் அதே மாதிரி a வேல்யூ 2ன்னு கொடுத்தா என்ன வரும், d ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு y is equal to tan 2x. ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்ன வரும், y is equal to c1 cos 2x plus c2 sin 2x minus 1 divided by a ஸ்கொயர் அப்படின்னும் போது 1 by 4 cos 2x log of secant 2x plus tan 2xன்னு வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக், மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர். ஓகேங்களா. தேங்க்யூ.